வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. தூங்கி எந்திரிச்சு இல்லையா, அதான் பேச முடியல. ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன், நல்லா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ரைட், ஓகே. தமிழில் பார்த்துருப்பீங்க, வித்தியாசமாக ஒரு ஸ்டில்லு போட்டிருப்பேன். அது என்னென்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் கொடு கொடு கொடு. தேங்க்யூ. வாங்க காஃபி சாப்பிடுங்க. உங்களுக்கு காஃபி சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். வாங்க. என்னன்னா அது சார், நான் அப்புறம் சாப்பிட்றேன். தமிழில் பார்த்துருப்பீங்க, தா நான் இருக்கு இல்லையா, அது நடிகை சிந்து, அங்காடி தெரு சிந்து இருக்காங்க, நடித்த படம், கடைசி படம். அந்த படத்தோட டைரக்டர் அவங்களோட சொந்த தம்பி. அவங்க தம்பி இந்த படம் எடுத்திருக்காரு, அவங்களும் அது நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் இந்த படம் எடுத்து வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. நாளைக்கு இந்த படம் காசி தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த தேட்டருக்கு நாங்கள் நகர் நட்சத்திரம்லாம் போயிட்டு நடிகை சிந்துக்கு அஞ்சலி செலுத்த போகிறோம். நாளைக்கு காலையில் ஒரு 10:30 11 o'clock வரைக்கும். அதுதான் அந்த தமிழில் அந்த ஸ்டில்லை பார்த்துருப்பீங்க. நீங்களும் வாங்க. நாளைக்கு ஒரு 11 மணி நாங்கள் அங்கே இருப்போம். ஓகேவா? காசி தேட்டரில் இந்த படம் வெற்றி பெற கண்டிப்பாக என்னோடய குடும்பத்தானவும் வாழ்த்துவோம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். நாளைக்கு पापा नाளைக்கு நிக்கி காபி बनने தேகு படி நல்லா இருக்கா சொல்லுங்க. சூரியது தேகு படி யார் கொடுத்தது? யாராமே அப்பா. மீராமாய் அப்பனா யாரு? மீராமாய் அப்பனா யாரு? மாமானா. யாருக்கு? யாராமே விக்கிக்கு மாமனா. விக்கி மாமானா. மீராமாய்க்கு நானு. நீ மீராமாய்க்கு மாமனாரு. இந்த படின்னு யார் கொடுத்தது? மேடமாய் அப்பா. மீராமாய் அப்பா. மீராக்கு என்ன வேணும்? அப்பா. அப்பா இது சொல்றதுக்கு வேண்டாம். சரி, தேங்க்யூ சொல்லு. படி நல்லா தேகு. மீராமாய் அப்பா. மேடமாய் அப்பா. தேகு. ஓகே, வாங்க சாப்பிடலாம். சுட சுட இருக்கு. தக்காளி தோணுங்க வாங்க, தோணுங்க வாங்க, வாங்க தோணுங்க. பா இச்சிகாபா, பா இச்சிகாபா. உன்னை உன்னை தந்தியே தினம் தந்த தெய்வமே, என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடமை 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 கடமை. அப்புறம் நாளைக்கு அது பேசுறீங்க இல்லையா, காசி தியேட்டரில் நடிகை சிந்து இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய கடைசி திரைப்படம், மறைந்த நடிகை சிந்துவுடைய கடைசி திரைப்படம். அவங்க கொரோனா டைமில் நிறைய கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைமில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு கேன்சரானதை இறந்துருக்காங்க. அது நிறைய நீங்கள் யூடியூப் சேனல்லையும் நம்ம சோஷியல் மீடியாவிலும் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நகல் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பேர் தா நான். அந்த இப்போ நீங்கள் தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அந்த ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அந்த படத்தில் நடிச்சவங்களாம் வருவாங்க. அப்புறம் படத்தை போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு ஈடு கட்ட முடியாத இழப்பு தான் அவங்க பொண்ணுக்கு, அவங்க ஃபேமிலிக்கெல்லாம். அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த படத்தில் அவ்வளோ அங்காடி தெரு படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க நடிகை சிந்து. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது நல்லவங்களாம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. உண்மைதான் போல இருக்கு இல்லை? விஜயகாந்த் சார் எடுத்துங்க, கஷ்டமாக இருக்குது. இன்னும் அவருடைய மறைவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்னும் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதை பற்றி பேசி பேசி மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு டேட் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு என்ன படம் போகுது சன் டிவியில்? என்ன படம் இது? என்ன படம்? நான் வந்தப்போ ஒரு படம் போயிடுச்சு. என்ன படம்?
சொன்னி என்ன படம்னு சொன்னீங்க? சொன்டம் பாண்டி. சுந்தர பாண்டியன். சொன்டம் பாண்டி. சுந்தர பாண்டியன் எதுல? சொன்றம் பாண்டி. எதுல? கேட்டி. கேட்டிவில சன் டிவில என்ன படம் போகுது? நான் தான் சொன்னேன்ல. அங்க மகன். பொன்னி என்னமோ சொன்னேன். பொன்னி. என்னது பொன்னி? பொன்னி செல்வா. வந்தோட பொன்னி செல்வான். பொன்னியின் செல்வன். இது என்ன படம்? கேட்டிவிலையா? இது என்ன பொன்னியின் செல்வன்? கேட்டிவிட பொன்னியின் செல்வன் போட்டுருக்கேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன். வந்தோன்னு சொன்னேன். கேட்டிவிட பொன்னியின் செல்வன். ஜெயராம் தெரியுதா? ஜெயராம் அது வந்து இங்கே பாருங்க. அம்மா ஒரு சீன் காமிக்கலாமா? இதான் பார்த்துட்டு இருக்கான். தெரியுதுங்களா? பொழுதலையும் படம் பார்த்துட்டு இருப்பான். சவுண்ட் வைக்காது, சவுண்ட் வைக்காது. அவன் பேசுறது கேட்காது. ஓகே, இது முடிச்சுட்டு இப்போ சூரியகெல்லாம் இட்லாம் முடிச்சுட்டு அப்பா இருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்டாக இருப்போ கம்மி பண்ண சொல்லுவார். ஏன் கம்மி பண்ண சொல்லுவான்னு சொல்லுவான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சூரிய இட்லி முடிச்சுட்டு பாயெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஒய்ஃபும் வெளியே கிளம்புறோம். அது எதுக்கு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பாருங்கள். நானும் ஒய்ஃபும் வெளியே பர்ச்சேஸுக்கு போகிறோம். எதுக்கு பர்ச்சேஸ் போகிறோம் என்னன்ட்டு அடுத்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அநேகமாக இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே. ஓகே, பிரதர் எப்போவுமே லவ் பேட் அப்டேட் கேட்டுனே இருப்பார். பாருங்கள் பிரதர், நடுவில் இருக்கிறது மட்டும் குட்டி குஞ்சு கொஞ்சம் வளர்ந்துன்னு வருது. ரெக்க மட்டும் கொஞ்சம் எல்லாம் வருது. லைட் போட தெரியுமா? தெரியுதுங்களா? ஓகே, முன்னாடியா பாய் போகிறேன். என்ன திடீர்னு இது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. திடீர்னுட்டு எனக்கு ஆப்ஷன் டக்குன்னு மாற்ற தெரில. முன்னாடி வா. இந்த மாதிரி ஆகிடுது, பிளர் ஆகிடுது. மாற்றி பார்க்குறேன், மாற மாட்டேன். சரி முறை பார்த்து வா. இன்னும் ஏப்பெல்லாம் ஊற பரு. சரி வா, முன்னாடி வா. இது கட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ சரி ஆயிடுச்சு. அது சரி பிளர் ஆகிடுச்சு. சில சமயத்தில் நிறைய பேர் பிளர் வேண்டாம், சூரியோடைய டேபிள், சேரு, லுங்கி, வாஷ் பேஷன்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி எடுங்கன்னாரு. இல்லை, கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லாயிருக்கு. பாய் போட்டேன். ஜெய்ஹிந்த். சூரிய மட்டும் தான் குடியரசு கொண்டாடாம போடுது. ஓகே, ஐயோ விபூதி வைக்க மாட்டேனே. விபூதி தப்பு. சாரி. ஓம் சக்தி அதிபராசக்தி, ஓம் சக்தி அதிபராசக்தி, வெல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, ஓம் நம சிவாய். ரைட், படம் பார்த்துட்டு இருக்கான். குட் நைட். பாத்ரூம் கதை முடியாது போகணும்னு சொன்னா மறந்து போயிடுது. சூரிய கேட்ட மாதிரி பாத்ரூம்லாம் அமைஞ்சிது. கடவுள் கிஃப்ட்டு. வாஷ் பேஷன் முத கொண்டு ஈவன் பேக் ஒழுங்காவே. சூரியக்கு இதெல்லாம் டைம் பாஸ். சரி, ஓகே, குட் நைட். நாளை கப்பா. சரி, வேர்ல்டு கப்பே போச்சு. பொத்தி மோட்டர் ரொம்பணும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது.